ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ஒரு நியூ சேனலை ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த நியூ சேனலுக்கு வியூவர்ஸும் இருக்க மாட்டாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வியூவர்ஸ் தான் வருவாங்க. வியூவர்ஸ் எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணாக்கா வியூவர்ஸ் வருவாங்க. ஒன்று வந்து உங்கள் டைட்டில், டேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா வியூவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. நிறைய பேர் வருவாங்களா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க வீடியோஸ் வந்து சேம் டைட்டில்ஸ்லையும் சேம் டெஸ்கிரிப்ஷன்லையும் சேம் டேக்ஸ்லையும் யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நம்ம எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வர வியூவர்ஸை நம்ம திரும்ப திரும்ப வர வைக்கணும். ஓகே, இனிஷியலா வர வியூவர்ஸை வர வச்சிடலாம். அந்த இனிஷியலா எப்படி நான் வர வைக்கிறது, என்னோட வீடியோ வந்து எப்படி இந்த யூடியூப்ல வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து நான் தெரிய வைக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு சில டிப்ஸ் இதில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வீடியோ கிரியேட் பண்ண உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணணும். உங்க வாட்ஸ்அப்ல இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியை பார்க்க சொல்லுங்க. உங்க அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், கண்டிப்பா நீங்க இதை பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு டிவி ஆரம்பிச்சாலே அதுக்கு வந்து ஏகப்பட்ட விளம்பரம், அவங்க நோட்டீஸ் கொடுக்கறதுல இருந்து ஏதாச்சும் ஒரு பண்ணாதான் நம்ம வந்து இந்த இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லணும். ஏன்னா அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க, அவங்களோட ஒப்பீனியன் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுல இருந்து நம்ம அதுல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ எல்லார்கிட்டயுமே ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. அந்த டூல்ல கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு 200 ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சும் இப்போதைக்கு எல்லாத்துலயும் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லா ப்ரொஃபைல்லையும் 200க்கு மேலதான் இருக்காங்க. நேத்து கூட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னோட யூடியூபை நான் எப்படி பிரபலமாக்குறது அப்படின்னு கேட்டாரு. உங்க ஃபேஸ்புக்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டேன். அது இருக்காங்க, ஒரு 1500 பேருக்கு மேல இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த 1500 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அதுல 1500 பேர்ல ஒரு 500 பேர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோவை பார்த்தாலே போதும். நீங்க தான் அவங்க கிட்ட கேட்டு, நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கேட்குற மாதிரி எல்லாரோட மெசஞ்சர்ஸ்லயும் போயிட்டு ஒரு காப்பி போடுங்க, உங்களோட வால்ல போடுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க. ட்விட்டருக்கு போங்க, ட்விட்டர் போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ணுங்க. டேய், நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி இருக்கு உங்களோட ஒப்பீனியன் சொல்லு. இந்த மாதிரி கொஸ்டின் சொல்லணும். நீங்க போயிட்டு டேய் இந்த வீடியோ போய் பாரு, ப்ளீஸ் வாட்ச் மை வீடியோ அப்படின்னு சொன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. இதுல ஒரு தப்பு நிறைய பண்ணியிருக்கேன், அது கரெக்டா இருக்கா? ஏன்னா தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வருவாங்க, வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மிகவும் முக்கியமானது வந்து சப்ஸ்கிரைபர் பட்டன் அப்படின்றத வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த பட்டனை போய் கிளிக் பண்ணாங்கன்னா யார் வேணா அதுல போயிட்டு உங்க சேனல் இணைஞ்சிடலாம். இதை வந்து சேனல் பிராண்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணணும். கிரியேட் கார்ட்ஸ். இந்த யூடியூப்ல வந்து நம்ம கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நம்ம யூசர், நம்மளோட வியூவர் கிட்ட வந்து நம்மள நிறைய இன்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வியூவர்ஸ் எல்லா வியூவர்ஸையும் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபரா மாத்துறதுக்கு வந்து நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அவ்வளவு முயற்சி பண்ணணும். இப்போ இந்த என் கார்டில், இந்த கார்ட்ஸ்ல வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம்னா, ஒரு ஒப்பீனியன்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இல்லை நான் என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஒப்பீனியன்ஸ், அப்படி இல்லைன்னா நம்மளோட அடுத்த வீடியோஸ், இல்லை அடுத்த சேனலோட வீடியோஸ், இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டான கொடுத்து, இந்த கார்ட்ஸ்ல கொடுத்து நம்ம வியூவர்ஸை நம்ம என்கேஜ் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைபரா மாத்தலாம். என் ஸ்கிரீன். இப்போ எல்லா வீடியோஸ்லுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு வீடியோ தான் பண்ணிருப்போம். பட் என் ஸ்கிரீன்ல வந்து ஒரு 4 வீடியோ போட்டிருப்பாங்க. இதை பாருங்க, அதை பாருங்க, இந்த சைட்ல பாருங்க, இந்த சைட்ல பாருங்க, என்னோட வீடியோஸை பாருங்க அப்படின்னு ஒரு என் ஸ்கிரீன் மாதிரி கொடுத்து அதுல 4 விதமான வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ ஒரு வியூவரா நான் உள்ள வரேன்னா, நான் ஒரு வீடியோ மட்டும் பார்க்கறது இல்லாம உங்களோட 4 வீடியோஸையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸும் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைக்குது. ஸோ அதனால நம்ம அந்த வியூவரை நம்ம சேனலுக்குள்ளவே தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோவை வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்றது, உடனே ஷேர் பண்றது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இனிஷியலா சொல்லுவோம், இதை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அவங்களோட சப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் இது வந்து தானாவே யூடியூப்ல வந்து ரேங்கிங் பெற ஆரம்பிக்கும். அப்போ வந்து எல்லா வியூவர்ஸும் நம்மள வந்து பார்க்க வருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வீடியோ வந்து இந்த ஃபேஸ்புக்ல வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கு. அந்த குரூப்ஸ்ல எல்லாம் போயிட்டு நீங்க அந்த வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணலாம். ட்விட்டர்ல போயிட்டு மற்றவங்களை வந்து டேக் பண்ணி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம். கூகுள் பிளஸ்ல நிறைய குரூப்ஸ் இருக்கு, அங்க போய் போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி குரூப்ஸ் இருக்க இடத்துல எல்லாம் போயிட்டு நீங்க போஸ்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஏன்னா குரூப்ஸ் ஃபேஸ்புக்ல வந்து எக்கச்சக்க குரூப்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் போய் நீங்க போஸ்ட் பண்ணும்போது ஒரு குரூப்ஸ்லயும் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது 5000ல இருந்து பல லட்சங்கள் வரைக்கும் இருக்காங்க குரூப்ஸ். ஸோ அவங்க கூட எல்லாம் நீங்க வந்து போயிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அவங்களோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நியூ சேனல் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு வந்து கிவ் அவே, என்னோட சேனல்ல வந்து நீங்க
நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா, இல்லை உங்களோட இந்த சேனலை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் உங்களதெல்லாம் போஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஜிமெயிலில் வந்து மெயில் அனுப்பிச்சி விட்டீங்க இந்த ஃபோட்டோவை வந்து நான் உங்களுக்கு ஒரு பரிசு தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிவ் அவே கொடுக்கலாம். அந்த பரிசுக்காக நிறைய பேர் உங்களோட சேனலை பார்ப்பாங்க, விரும்புவாங்க. ஓகே ஒரு பரிசு அறிவிச்சிட்டாரா அப்படின்னு. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பரிசு காத்துட்டு இருக்கு. என்னோட வீடியோ வந்து நீங்கள் பிரபலமாக்குனீங்கன்னா, அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வந்து ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஃபர்ஸ்ட் 10 கமெண்ட் பண்றாங்களோ அப்படி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போட்டி வைக்கலாம். இந்த மாதிரி போட்டி வைக்கிறதுனால என்ன நடக்கும்னா, அடுத்த வந்து பாக்குறாங்க பாத்தீங்களா உங்களோட வீடியோவை, அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு அந்த பரிசு கிடைச்சதுன்னு அடுத்த வீடியோக்கு அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களோட வியூவர்ஸை வந்து நீங்க இப்படி சப்ஸ்கிரைபர்ஸா மாத்தலாம், என்கேஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுப்போம். அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட பார்ப்போம். நன்றி, வணக்கம்.